Hi friends, welcome to our channel. இன்னைக்கு புது வீடியோல வந்திருக்கோம். எங்களோட நெக்ஸ்ட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இவ்வளோ நாளா நீங்க வந்து இந்தியாக்குள்ள தான் பாட்டுக்குள்ள போய் டூரிஸ்ட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வாட்டி நாங்க வந்து இந்தியாவுக்கு வெளியில போறோம். என்ன தெரியுமா? துபாய். துபாயில என்னெல்லாம் இருக்கு, டிஃப்ரெண்டான ஃபுட் அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம். இப்ப நாங்க வந்து கொச்சி ஏர்போர்ட்டுக்கு போறோம். அதுக்கு வந்து நாங்க வந்து இந்த பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் நாங்க எங்களோட துபாயோட ஃபிளைட் ஏறதுக்காக நாங்க கொச்சி ஏர்போர்ட்டுக்கு போறோம். கொச்சி ஏர்போர்ட்ல உங்களை போயிட்டு உங்களுக்கு மீட் பண்றோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து சபரி எக்ஸ்பிரஸ் பிடிச்சி ஆல்வா ஸ்டேஷனில் இறக்கி அங்கேருந்து கேபில் நாங்கள் கொச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். அதுவும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஓகே, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஆலுவா ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. எங்கள் லஞ்சும் முடிஞ்சிருச்சு. இன்னும் வெளியே இறங்கிட்டு கேபு புக் பண்ணிட்டு நாங்கள் கொச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் கேபுக்குள்ள ஏறிட்டோம். நாங்கள் இப்போ கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ஆன் த வேயாக போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஏர்போர்ட் வந்துருச்சியாச்சு. நாங்கள் என்னோட லக்கேஜஸ் எல்லாம் ட்ராலியில் வச்சாச்சு. நாங்கள் வந்து ஃப்ளைட்டு ஏறிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். பாய். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இமிகிரேஷனுக்காக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட லக்கேஜ் எல்லாம் வாங்கிட்டாங்க. அங்கே என்னமோ செய்ய போகிறாங்க. நாங்கள் வெயிட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் இவங்க அங்கே போகிறதுக்காக கவர் பண்ணிட்டாங்க. இதனால எங்ககிட்ட 1000 rupees வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது ஒன்று வேஸ்ட். இது ஒர்த்து கிடையாது. 1000 rupees நீங்கள் போயிடும். நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா வேஸ்ட்டாக. எவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு பார்த்தோன்னே குறைஞ்சிக்கல. இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. எவ்வளோ ஸ்டாச்சு பெரிய ஏர்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொஞ்சம் எலிஃபென்ட்ஸோட ஸ்டாச்சு இருந்துச்சு. இது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ டின்னர் சாப்பிட்றதுக்கு லான்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே நிறைய ஃபுட்ஸோட வெரைட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் வாங்க போகலாம். என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுவோம். போயிட்டு நினைக்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லான்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்களா, லான்ச் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் போன லான்ச்சை வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இங்கே நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருக்குது. வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்குதுன்ட்டு இந்த வயிறு முட்டை சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து லான்ச்சில் வந்துருக்கோம். இங்கே எக்கச்சக்கமான ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குப்பாங்க. ஐஸ்கிரீம் இருக்குது, ஜூஸ் இருக்குது, பிரியாணி இருக்குது, சிக்கன் இருக்குது, ஸ்வீட்ஸ் இருக்குது, சாலட்ஸ் இருக்குது. பேர் கூட தெரியாத இருந்துச்சு. எப்பப்பா கேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, சாக்லேட் இந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த ஏர்போர்ட் கொண்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த லான்ச்சை மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு பசிச்சிச்சு. அதனால சாப்பிட தொடங்கிட்டு பாருங்க எவ்வளோன்ட்டு. என்னோட வாங்க பேரு கூட தெரியலப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட கேட் நம்பர் 1க்கு நாங்கள் வந்து எட்டிட்டோம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்களோட ஃப்ளைட்டு ஏறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 3 ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்து ப்ளே பண்ணிவிட்டு திரும்பி வந்து ஃப்ளைட்டுக்கு ஏறலாம். ஸோ எங்கள் கூட நீங்களும் வாங்க போகலாம்.
Friends, இது எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். நாங்கள் இப்போ ஃப்ளைட்டுக்குள்ள ஏறி எப்படி இருக்குன்னு பார்க்கல. எங்கள் ஃப்ளைட்டோட பேர் ஏர் அரேபியா. பாருங்க, நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஃப்ளைட்டுக்கு. ஏர் அரேபியா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம். போவோமே ஏர் அரேபியாவில். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நாங்கள் உட்கார போகிற இடம். மற்ற ஃப்ளைட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்குறக்கு. ஓஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. நாங்கள் இப்போ டேக் ஆஃப் ஆகி முடிச்சு எங்களை அரபியன் ஓஷனை பார்க்குறக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது எங்களை அரபியன் ஓஷன் மேலே பறக்கிற வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. பின்ன இந்த லேண்டிங்கை போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறோம். லேண்டிங்கை வீடியோ எடுக்க முடிஞ்சிருச்சுன்னா வீடியோ எடுக்கலாம். பாய், அங்கே போயிட்டு மீட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் லேண்ட் ஆக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் துபாய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க, இங்கே நிறைய லைட்ஸு செமையாக இருக்குது. மேலேருந்து பார்க்க முடியும். அப்போ காலையில் எப்படி இருக்கும் பா, ஆச்சு கூட பார்க்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஃப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமாக லேண்டிங் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிட்டியோட லைட்டிங் சும்மா செமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லை, ஸ்டாரே பார்க்கலன்னே சொல்லலாம். கிளியர் ஸ்கை, வெறும் 3 ஒரு ஸ்டார் தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு சிட்டியில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு வாட்டி பெனானா மாதிரி, ஒரு வாட்டி ஆரஞ்சு மாதிரி, 3 பக்கத்தில் அது ஃபுல் மூன். என்னடாடு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ளைட்லேருந்து வெளியில் இறங்கி நாங்கள் ஏர்போர்ட் வெளியில் போயிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ துபாய் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயாச்சு. அங்கே இதுதான் இந்த ஏர் அரேபியா. தட் ஒன். ஃப்ரெண்ட்ஸ், இமிக்ரேஷன் முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். செக்இன் எல்லாம் வெளியில் பண்ணி போகிறதுக்கு. ஸோ நாங்கள் கேபில் ஏறிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்களுக்கு கேப் ஏறியாச்சு. நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அந்த 7 டேஸும் நாங்கள் அங்கே தான் தங்க போகிறோம், ஸ்டே பண்ண போகிறோம். நாங்கள் துபாய் அவங்க வீட்டில் இருந்து தான் நாங்கள் இங்கேருந்து துபாய்க்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். ஸோ எங்கள் கூடயே நீங்கள் வாங்க. We are going down to the tunnel. We are going down. We are going down. Tunnel. Friends, நாங்கள் இப்போ துபாய் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. காசெல்லாம் ஸ்பீடாக போகுது, சூப்பராக இருக்குது. எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய லைட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பில்டிங்ஸ் எல்லாம் பெரிய பெரியதாக இருக்குது. கோட்டை மாதிரியெல்லாம் கட்டியிருக்காங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு. வாழ்க்கை மோரா இங்கே இருக்கலாம்னு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஷார்ஜாவில் இருக்கிற பெரிய மாஸ்க். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன பேலஸ் மாதிரி தோணுதுல? இல்லை, இது கவர்மெண்ட் ஆஃபீஸ். ஷார்ஜாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸ். இதே கவர்மெண்ட் ஆஃபீஸே பேலஸ் மாதிரி இருக்குதா? அப்போ பேலஸ் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட அங்கே டே 1 முடியுது. இன்னையும் நிறைய துபாயில் எக்ஸ்ப்ளோ பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம். நிறைய இடங்கள் இருக்கு. இன்னும் இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் பார்ட்டியெல்லாம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது இப்போவே எப்படி சூப்பராக இருக்குது. இது போக போக எப்படி இருக்கும், எவ்வளோ லம்பம் இருக்குது, இதெல்லாம் பார்க்க போகிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கு.
அதெல்லாம் லேட்டர் வீடியோஸ்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் புது புது வீடியோஸோ இல்லை இதோட டெக்ஸ்ட் பார்த்தோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் அப்பு அண்ட் பப்பி.